என்னுடைய அரசியல் களம் என்பது நடைமுறையாக வேலையை தொடங்கின இடம்ன்றது வந்து திருவொற்றியூர் தான். அந்த பகுதி தான் நடைமுறையாக அரசியலத்தை நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு இடமா இருக்கும். மார்க்ஸ் சொல்வார், தொழிற்சங்கம் தான் வந்து கம்யூனிசத்தோட பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. தொழிற்சங்கத்துக்கும் எனக்கும் பெருசாக வந்து நேரடியான தொடர்பு இல்லாட்ட கூட அந்த தொழிற்சங்கத்தில் மிக முக்கியமான தலைமையாக இருந்து அதை செயல்படுத்தின எப்பயுமே சேகர் தோழரையும் சிவபிரகாசன் தோழரையும் பார்க்கும்போதெல்லாம் ஒரு கரு இரட்டையர்கள் அப்படி தான் வந்து எனக்கு தோணும். வரலாற்று அப்படி நம்ம நிறைய தலைமைகள் ஆளுமைகளை நம்ம பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் வந்து ஒரு கரு இரட்டையர்களாக தான் அரசியல் செயல்பாட்டில் இருப்பாங்க. புதுசாக வந்து பார்க்குற பேசுகிற யாருக்கும் எப்படி இருக்கும்னா, ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சுட்டு பேசுகிறாங்களோ, இதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ தனியாக சந்திச்சுட்டு இங்கே வந்து பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படியான ஒரு ஒத்த சிந்தனையை நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அது ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். அரசியல் பயில்தல், சமூகம் என்னவாக இருக்குது, இன்றைக்கி என்ன தேவை இருக்குது, இதை மூணையும் சிந்திக்கிறவங்க ஒரே மாதிரி தான். அது 2 பேராக இருந்தாலும் சரி தான், 5 பேராக இருந்தாலும் தான், 10 பேராக இருந்தாலும் சரி தான். கட்டாயமாக ஒரே சிந்தனை வேணால் மொழி கூட வேறையாக இருக்கலாம். ஆனால் அவங்க நீண்ட நாள் ஒரே இடத்துல வேலை பார்த்ததுனால, ஒரே மாதிரியான அரசியல் வேலைகள் செஞ்சதுனால வந்து அவங்க மொழி கூட வேறையாக இருக்காது. 2 பேரும் ஒரே மாதிரி வந்து பேசுவாங்க. அதனால் நான் அப்பப்போ நினச்சிப்பேன், இந்த நிறைய ஒரு கரு இரட்டையர்கள் மாதிரி தோழர்கள் 2 பேரும் ஒரு கரு இரட்டையர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பொருளாதார கோரிக்கைகளுக்காக தொழிலாளர்கள் தங்களுடைய நலன்களுக்காக மட்டுமே போராடிட்டு ஒரு தொழிற்சங்கம் இருக்குமானால் அது வந்து சீர்திருத்தவாதத்தை நோக்கி போகும். உண்மையிலேயே நம்ம வந்து மார்க்சிய ஆசான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி அது வந்து ஒரு இடது கண்ணோட்டம் கொண்ட ஒரு தொழிற்சங்கமாக அது இருக்காது. இப்போ அதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி கண்டவர்கள் தான் 2 பேரும். அதுதான் இங்கே வந்து நம்ம வந்து நிறைய தொழிற்சங்கத்தில் இதுக்கான போராட்டங்களில் ஒருத்தரோ 2 பேரோ ஒரு குழுவோ தலைமையோ நடத்திக்கிட்டு தான் இருக்கும், நடத்தாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் அந்த வெற்றி என்பது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அதுவுமே வந்து நமக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுத்த மாதிரி ஒரு அரசியல் படுத்தப்படாத பாட்டாளி இன்னொரு தன்னுடைய சக பாட்டாளிக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவார் லெனின். 2 பேரும் பாட்டாளி தான், 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் இணைஞ்சாதான் வேலை நடக்கும், கூலி உயர்வுக்கான ஒப்பந்தம் போட முடியும், போனஸ் கிடைக்கும், வேலை நீடிக்கும். எல்லாமே இருந்தால் கூட அரசியல் படுத்தப்படாத வரைக்கும் ஒரு பாட்டாளி சக பாட்டாளிக்கு எதிரி தான் அப்படின்றத லெனின் வந்து ஒரு தத்துவார்த்தமாக அதை பற்றி நிறைய கூட உரையாடி இருப்பார். அந்த விஷயத்தை உடைச்சாங்க, அரசியல் படுத்தினாங்க. தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் அது சீரமைப்பு இயக்கத்தினுள்ளேயே தோழர்களை மட்டும் இல்லை, தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல தொழிற்சங்கங்கள், பல தொழிலாளர்கள், பல்வேறு ஆலைகளில் பணிபுரிகிற தொழிலாளர்களை வந்து அரசியல் படுத்தினதில் மிக முக்கிய பங்கு 2 தோழர்களுக்கும் உண்டு. அரசியல் படுத்துதுன்னா வெறுமனே கருத்தரங்கங்களோ அரசியல் வகுப்புகளோ மட்டும் கிடையாது, தெருவில் அவங்களுக்கு வந்து அரசியல் பாடம் நடத்தப்பட்டது. மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேர்தல் அரசியலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளையும் சட்டமன்றத்தில் ஒரு தொழிற்சங்க போராட்டத்துக்காக பேச வைத்தது, தொழிலாளர்களுக்காக பேச வைத்தது என்பதெல்லாம் வந்து தான் அதுதான் நாம் வந்து ஒரு முன்னோடிகளாக முன்னத்தி ஏர்களாக இவங்ககிட்டருந்து கற்றுக்கிட வேண்டிய பாடம். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா ஒரு ரஜினி படத்தில் வர வசனம் தான் இது, நான் சிகப்பு மனிதெல்லாம் வரும். ஒரு பக்கம் பார்த்தோன்னா கேடிங்க ரவுடிங்க படம்லாம் வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தலைவர்கள் படம்லாம் வச்சுருப்பாங்க. தலைவர்கள் படம்லாம் என்னென்னா இவங்க எப்படி நம்ம நடந்துக்கணுன்ற பாடத்தை எடுத்துக்கணும், கேடிங்க படம்லாம் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்ற பாடத்தை எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோன்னா தொழிற்சங்கல வரலாற்றில் நிறைய தலைமைகள் இருக்காங்க, அவங்களையும் நம்ம 2ஆக பிரிச்சிடலாம், 2 கோடு கட்டிடலாம். இந்த தலைமைகளெல்லாம் வந்து செய்கிற ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கணும். அதில் வந்து சில நல்லது சில கெட்டது அப்படிலாம் இல்லாத தலைமைகள்லாம் நிறைய வந்து தொழிற்சங்க வரலாற்றில் நிறைய தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறீங்க, கட்டாயமாக பார்த்துருப்பீங்க, தொழிற்சங்க வரலாறு படித்தா நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தொழிற்சங்கத்திலிருந்து இல்லை இந்த தொழிற்சங்க போராட்டத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய அப்படின்னா, தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் அதில் வந்து தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் முதல் இடத்துல நிற்குன்றதில் எந்த சிறிது இது வந்து மிகைப்படுத்தியெல்லாம் வந்து கூறலை. எனக்கு தெரிந்த ஒரு சில வருட அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், போகிற இடங்கள்லாம் நான் இதை வந்து கட்டாயமாக பதிய வச்சுட்டே இருக்கேன். மிக சிறந்த ஒரு தொழிற்சங்கம் அப்படின்னா தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம். அதோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, மக்கள் இயக்கங்களுக்கான போராட்டங்கள் நடக்கும் பொழுது இல்லை தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கும் பொழுதும் கூட கூட்டமைப்பாக எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு வேலை செய்கிறதெல்லாம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சீரமைப்பு தோழர்கள் தான் அதிகமான வேலை செய்வர்களாக இருப்பாங்க. தலைவர்கள்லாம் இவங்க தான் அதிகமான வேலை செய்வாங்க. ஆனாலும் அந்த கூட்டமைப்பை விடாமல்
ஒரு சலிப்பு வரும் மற்ற தோழர்களுக்கெல்லாம். நம்மளே வேலை செய்கிறோம், அப்போ நம்ம நடத்திட்டு போயிடலாம்ல, ஏன் வந்து இதுக்கு வந்து கூட்டமைப்பை கூப்பிடணும்? கூட்டமைப்பை கூப்பிடுறதுனால கூட்டமைப்பில் உள்ள அந்தந்த தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் நம்ம வந்து முன்னிறுத்த வேண்டியது இருக்குது அப்படின்ற போராட்டங்கள்லாம் வரும் பொழுது மிக பொறுமையாக அதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து சிவபிரகாசம் தோழர்லாம் வந்து பயங்கரமான கில்லாடி. எப்படி விஷயத்தை வந்து எங்கே பொறுமையாக பேசணுமோ அங்கே வந்து அவருக்கு பொறுமையாக பேச முடியும். எங்கே வந்து ஸ்ட்ராங்காக நின்று ஆமாம் இந்த விஷயம் சரிதான், நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு தலைமையாக நின்று அதை வந்து அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு அதை புரிய வைக்கிற இடமாக இருக்கட்டும். அந்த பொறுமையும் துணிவும் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் இணைஞ்சு எந்த நேரத்தில் எது வெளிப்படணுமோ அதுதான் ஒரு ஆக சிறந்த தலைமைக்கான பண்பு. நீங்கள் பேரணி நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் இப்படி தான் ஒரு சாலையில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரன்ட்ட காமிக்கிற அந்த கோபம், அந்த ரௌத்ரம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் யாராவது அந்நேரம் ஏதாவது வந்து ஒரு தோழர் ஒன்று கேட்கும் பொழுது அந்த உடனடியாக ஒரு அந்த முகத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். உடனடியாக ஒரு மாற்றம் தெரியும் அவருக்கு. அவர் கவனிக்கிற விதம், அவர் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கிற விதம், அதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, நாடி நரம்பு ரத்தம் சதை இதிலெல்லாம் வந்து ஒருத்தர் தலைவராக இருந்தால் மட்டும்தான் அப்படியான ஒரு போக்கை நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா அப்படிலாம் வந்து அது அந்த ஒரு வினாடிக்கும் குறைவான நேரமாக தான் அது வந்து இருக்கும். அப்போ யார் நம்மளோட எதிரி, யார் நம்மளோட நண்பன், எதிரிக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், அது உண்மையிலேயே அவருக்கு மனதார கூட அந்த கோவம் வந்து அந்த காவலாளர் மேலே இருக்குமா இல்லையா, காவல்துறை மேலே இருக்குமா இல்லையான்றதெல்லாம் வேறு தான். ஆனால் இந்த முகத்தை அவங்ககிட்ட அந்நேரம் காமிச்சாதான் அந்த சிக்கல் ஏற்படுத்தாமல் நமக்கு ஒரு வழியை விட முடியும் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதற்காக நடந்துக்கிற அந்த விஷயங்கள்லாம். சக தொழிலாளர்கள் மேலே 2 பேருக்கும் இருந்த அன்பு, அவங்க வீட்டில் நடக்கிற துக்கங்களை தங்கள் வீட்டினுடைய துக்கமாக, அந்த துயரங்களை தன்னுடைய துயரமாக, பேருக்காகலாம் இல்லை, அதை நீங்கள் நிறைய பேர் இதில் வந்து அவங்களோட இருந்திருக்கனால நீங்கள் வந்து உணர்ந்திருக்க முடியும். பேருக்காக இல்லாமல் அவங்களுடைய துக்கங்களை தங்களுடைய துக்கங்களாக எடுத்துக்கிட்டு அதற்கான தீர்வையும் நோக்கி, அதுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி வந்து பயணித்தவங்க தான் 2 பேரும். வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னை வரைக்கும் பெரிய இவங்களை விட பின்னாடி தொழிற்சாலைக்கு வேலைக்கு வந்துடுங்க சேர்த்து வச்ச அளவு கூட எந்த விதமான சொத்துக்களையும் சேர்த்து வைக்கல. ஆனால் நாங்கள்லாம் தான் அவங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு வந்து நான் உறுதியாக வந்து சொல்ல முடியும். எங்களோட சொத்துக்களும் அவங்க தான், அவங்களோட சொத்துக்களும் நாங்கள் தான். இதை விட வேறு பெரிய சொத்தெல்லாம் உலகத்தில் வந்து எதுவும் இருந்துட முடியாது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நம்மளுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்கிறதா, அதாவது இங்கே இருக்க சாதி வந்து உழைப்பு பிரிவினை மட்டும் கொண்டு வரல, உழைப்பாளருக்கிடையும் பிரிவினை கொண்டு வந்திருக்குன்னு அது நம்ம எல்லாருமே நிறைய காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். தொழிற்சாலை முடிஞ்சு வீதிக்குள்ளே போகும்போது சாதியாக அவங்க போகிறாங்க, இங்கே இருக்க வரைக்கும் தொழிலாளர்களாக இருக்காங்க. வர்க்க ஒற்றுமை என்பது பொருளாதார போராட்டத்துக்கும் போனஸ் போராட்டத்துக்கு மட்டுமா தான் வர்க்க ஒற்றுமை இருக்குது, அதுக்கப்புறம் சாதிய பாகுபாடு இருக்குன்னு. நேரடியாக ஒவ்வொரு தொழிலாளிகிட்ட இல்லை தொழிற்சங்க கூட நடக்கும் போதெல்லாம் நம்மகிட்ட வந்து சாதி ஆதிக்கம் இருக்குது, சாதி ஒழியணும் அப்படின்றத நீங்கள் நேரடியாக பேசியிருந்தீங்கன்னா அது போதனையாக மட்டுமே போயிருக்கும். தொழிலாளி எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க, முதலாளி எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க, இது ரெண்டுக்கு இடையில எந்த நேரத்தில் எந்த இடத்துல இந்த ஒப்பந்தத்தை நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்றதுல மிக சிறந்த ஆளுமை பண்பு வந்து தோழர்களுக்கு இருக்குது. அதையும் வந்து நிறைய தொழிற்சங்க தலைவர்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேகர் தோழருக்கான இந்த விழா நடக்கும் பொழுது கூட திருச்சியிலேருந்து தோழர்கள் வந்திருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய MRF தோழர்கள் அவங்க கேட்டுக்கிட்டது இதுதான், எங்களுக்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், இப்போ போராடுறோம், எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றதான். அப்போ தோழர்களுக்கு வந்து இனி வந்து திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற ஒரு சங்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு அது மட்டும் இல்லாமல் இனி இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய ஆற்றலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இனி வரும் காலகட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஓய்வுக்கு முன் ஓய்வுக்கு பின்னுன்றது வடசென்னைக்குள் வடசென்னையும் தாண்டி அப்படின்னு ஒரு வரலாறு இனிமேல் வந்து 2 தோழர்களுடைய சரித்திரத்தில் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். வடசென்னையும் தாண்டி அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் அவங்க வழி நடத்தின அந்த பேரணிகளெல்லாம் வழி நடத்தின விதமும் அதில் எழுப்பின முழக்கங்களில் இருந்த அந்த நமக்கு இருக்கும்ல, இங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அடி வயிற்றுலேருந்து ஒரு ஓலம் வரும்னா அது அப்படி இருக்கும். அடி வயிற்றுலேருந்து ஒரு முழக்கம் வரும்னா அந்த முழக்கம் எப்படி இருக்கும், அது என்ன தன்மையாக இருக்கும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து 2 தோழர்கள்ட்டையும் வந்து பார்க்க முடியும்.
சேகர் தோழருக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மிக கடுமையான உடல்நல குறைவு அவருக்கு. அதையும் தாண்டி அவரை இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு சமூக மனிதர்களாக அவங்க இருக்கிறது தான் வந்து இயக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சமூக மனிதர்களாக இருக்கிறோன்றது தான். யாருக்கோ உதவி செய்கிறோம், யாருக்கோ நன்மை செய்கிறோம் இப்படின்ற உணர்வெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்பயும் வந்து நான் மேலே நீ கீழே அப்படின்ற ஒரு ஒரு கோடெல்லாம் வந்து உருவாகிருக்கும். நான் 2 தோழர்களுமே சமூக மனிதர்களாக இந்த இந்த சமூகத்திற்கான எதிர்காலம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், நமக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்க முடியுன்ற ஒரு சக மனிதராக நின்று அந்த வேலைகளை இன்னை வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்கதும் நாம் வந்து தோழர்கள்ட்ட இருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான பண்பு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்.